அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஆவணி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை மாத கிரகமான சூரியன் சிம்மராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆவணி மாதம் புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாயும், சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஆவணி மாதம் 6ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பெயர்ச்சியாகி ஆவணி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கு வருகிறார். ஆவணி மாதம் 12ஆம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார். மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, ரிஷபராசியில் குரு, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனராசி என்பதற்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த ஆவணி மாதம் 9 நகரங்களும் நட்சத்திர பாத சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே கிடுகிடுன்னு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர கிரக பலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். ஆவணி மாத கோச்சார பலன் பார்க்கும்போது தொழில், வேலை, வளர்ச்சி இந்த மாதம் நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம், சண்டைகள் அதிகமாகும். தங்கம், வெள்ளி விலை சற்று எதிர்பாராமல் குறையும். காய்கறி விலை சற்று இந்த மாதம் விலை உயர வாய்ப்புண்டு. வண்டி, வாகனம், கனரா தொழில் வளர்ச்சி அடையும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து வந்த பாதிப்புகள் இந்த மாதம் குறையும். ஆவணி மாத மழை பலன் காணலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் சிம்மராசியில் அமர்ந்திருக்கும் போது மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும். இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகி கேதுவுடன் கூட்டணி சேரும்போது மழை அளவு சற்று குறையும். மீன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன் பார்க்கும்போது தைரிய, வீரிய, சகாய, சகோதர ஸ்தானத்திலே குரு, செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். செவ்வாய் சனி பார்வையில் மீனராசிக்கு 6வது வீட்டிலே சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரக கூட்டணி. ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்குள் மீனராசி அன்பர்கள் தங்க நகை ஆபரணம் எடுப்பது, இதே 1 பவுனோ 2 பவுனோ 5 பவுனோ தங்க நகை ஆபரணம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. இதே கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்குள் பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் பகவான் பார்வையில் 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் போது நகை, ஆபரணம், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. மாத கிரகமான சூரியன் 6வது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி இடமாற்றம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. வேலை இல்லாதவர்கள் வேலை தேடும்போது இந்த மாதம் வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம், தேர்வு எழுதலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. கோச்சாரத்திலே 6ஆம் வீட்டிலே சூரிய பகவான் வரும்போது பகை, நோய், கடன் மீனராசி என்பர்களுக்கு விலகும். எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. மீனராசி என்பர்கள் நீங்கள் நினைச்ச காரியங்களை வெற்றி பெறலாம். இந்த மாதம் பண வரத்து உண்டு. மனக்கவலை தீரும். பணக்கவலையும் மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தீரும். மீனராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு ஜென்மராசியிலே இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள், திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே மாதிரி காதலர்கள், நண்பர்கள், உறவினர்களிடம் பகை, போட்டி, விரோதம் இல்லாமல் இந்த மாதம் பார்த்து கொள்ள வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த 2 மாத காலம் நீங்கள் மிகுந்த கவனத்துடன், எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும். ஜென்ம ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது
கொஞ்சம் வந்து தடைப்படுத்துவார். ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி செய்யும்போது உங்களுக்கு வந்து வெற்றி அடையும். மீனராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி 4ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்லும் பொழுது வீடு, வண்டி, வாகனம், நிலபுல சொத்து, அசையா சொத்து யோகம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். ஒரு சிலருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாது, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு. சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வந்து சுகக்கேடு வரக்கூடிய வாய்ப்புண்டு. அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் தாயாருக்கு உங்கள் செயல்பாடுகளால் கோபதாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் தாயாருக்கு கோபம் வராதபடி மீனராசி நண்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி நேர் 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் செல்கிறார். எதிர்பாலினவர்கள் இந்த மாதம் வந்து ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் இந்த மாதம் கூடுவார்கள். எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். பெண்கள் வழியில் அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. புதியது தொடங்கும் போது ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்து புதிய முயற்சிகளில் நீங்கள் வந்து ஈடுபட வேண்டும். 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மீனராசி நண்பர்கள் இந்த மாதம் தம்பி, தங்கை, உடன் பிறந்தவரிடம் கொஞ்சம் போட்டி போடாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆவணி மாதம் 6ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் வந்துட்டு ஆவணி மாதம் 19ஆம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கே செல்கிறார். மீனராசிக்கு கலத்தரக்காரகன் புதன் வந்து வக்கரகதியில் ஆவணி மாதம் 12ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில், நண்பர்கள் உறவுகள் வழியில் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். எல்லா வழியிலும் புதன் வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் இந்த ஆவணி மாதம் சட்ட சிக்கலிலிருந்து மீண்டு வந்து விடலாம். கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த மாதம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பணம் வந்து தாராளமாக ஆவணி மாதம் மீனராசி என்பளுக்கு வரும். மீனராசிக்கு 12ஆவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ஐப்பசி மாதம் முடியும் வரை சனி பகவான் மூலம் பெரிய அளவு உங்களுக்கு விரயம் ஏற்படாது. பணங்காசு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நகை எடுப்பது, நிலபுல சொத்துக்கள் வாங்குவது, நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவது, இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து முதலீடு செய்து கொள்ளலாம். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது விரயம் இல்லாமல் நீங்கள் வந்து பணத்தை முதலீடு செய்து கொள்ளலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி மீனராசிக்கு 10ஆவது வீட்டிலே சந்திர பகவான் வந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் எடுத்த காரியங்கள், தொட்ட காரியங்கள் வெற்றி அடையும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். 10ஆவது வீட்டிலே சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல வேகமாக இருக்கும். திறன்பட எதையும் உள் உணர்வுடன் செய்து முடிப்பீர்கள். மீனராசிக்கு 7ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கலத்திரஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் வந்து உங்கள் ஜாதகத்தை நல்ல திசாபுத்திகள் நடக்குதா, கல்யாணத்துக்கு உண்டான கங்கனா பொருத்தம் இருக்குதா அப்படின்னு பார்த்து வரன் பாருங்கள். வீணா வரன் பார்த்து செலவு செய்து விரயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்காதீர்கள். 7ஆவது வீட்டிலே கேது வரும்போது கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை உண்டாக்குவார், பிரிவினையை உண்டாக்குவார். கெட்ட பழக்க வழக்கம், ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசாத மாதிரி சண்டையெல்லாம் ஏற்படுத்தி விடுவார். மீனராசி என்பர்கள் 7ஆம் வீட்டிலே கேது இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் ஒரு கண்ணை வச்சுக்கணும். மிகுந்த கவனமாக செயல்பட வேண்டும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.